சங்கத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாபயவின் உத்தரவில் சுரேசலை செய்த மோசமான செயல். விடுதலை புலிகள் தொடர்பில் கொடுக்கப்பட்ட பொய்யான அறிக்கை. கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கிய ராஜபக்சக்கள் ஆஸ்திரேலியாவிற்கு பறக்கும் போலீசார். முதலில் பிரபாகரனை பார்த்த இலங்கை அரசு. சரத் பொன்சேகா வெளியிட்ட பெரும் ரகசியம். உயிரிழந்த போலீஸ் மா அதிபர் மைத்திரிபாலவுடன் ரகசிய பேச்சு. அடுத்தடுத்து வெளியாகும் பரபரப்பு தகவல். சர்வாதிகாரத்தை நோக்கி நகரும் அனுர. சஜித் பிரேமதாச பகிரங்க எச்சரிக்கை. அனுரகுமாரவை இனி தோற்கடிக்க முடியாதாம். முற்றாக முடிவுக்கு வரும் எதிர்க்கட்சிகள். தமிழர்களை நீதிமன்றத்தில் நிறுத்திய சம்பந்தன். வெளிவராத பல உண்மைகள். சிறைக்கு செல்லும் எதிர்க்கட்சியினர். 30 மாதங்களில் வெடிக்கும் மக்கள் போராட்டம். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேசலி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அனுமதியோடுதான் அனைத்து வேலைகளையும் செய்தார் என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஆரம்பத்திலிருந்தே சுரேசலி கோட்டாபய ராஜபக்சவின் அருகிலேயே தான் இருப்பார். கோட்டாபய ராஜபக்சவிடம் கேட்காமல் எதனையும் சுரேசலி செய்ததில்லை. கோட்டாபய ராஜபக்சவிற்கு தேவையானதை தவிர வேறு எதனையும் சலி செய்ததும் இல்லை. ஆரம்ப காலங்களில் சுரேசலி போன்று மேலும் சிலர் இருந்தார்கள். அவர்களுக்கு நன்றாக தமிழ் பேச தெரியும். இது போன்றவர்கள்தான் பின்னர் புலனாய்வு சேவைக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். நான் ராணுவ தளபதியானதன் பின்னர் சுரேசலை எனக்கு கீழ் பணியாற்றவில்லை. செலை உள்ளிட்ட ஒரு சிலர் வழக்கமாக அலுவலகத்தில் இருந்து முக்கிய அறிக்கைகளை தயார்படுத்தும் வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். எனவே எனக்கு கீழிருந்து வேறு ஒரு பிரிவிற்கு சுரேசலை உள்ளிட்டவர்களை மாற்றினோம். செலை எனக்கு கீழ் பணியாற்றியிருக்கவில்லை. ஆனால் செலையை பற்றி நன்றாக எனக்கு தெரியும். செலை உள்ளிட்டவர்களை எனக்கு கீழ் இருந்து நீக்கிய பிறகு அவர்களை கோட்டாபய ராஜபக்ச தமக்கு கீழ் பணியாற்றுமாறு கொழும்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலகத்திற்கு அழைத்துக் கொண்டார். இராணுவத்திற்குள் இருந்து கொண்டு கொழும்பில் அலுவலகத்தில் இருந்து பணியாற்றுவது போலதான் அவர்கள் பணியாற்றினர். அவர்கள் கொடுத்த சில அறிக்கைகள் பிழையான தகவல்களை கொண்டிருந்தது. உதாரணமாக, நான் ராணுவ தளபதியான போது செலை உள்ளிட்டவர்கள் தந்த அறிக்கையின்படி விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த மொத்த போராளிகள் 9. உதாரணமாக, நான் ராணுவ தளபதியான போது செலை உள்ளிட்டவர்கள் தந்த அறிக்கையின்படி விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த மொத்த போராளிகள் 9,000 பேர் என்று இருந்தது. எனினும் அது ஒரு தவறான அறிக்கை என்பது எனக்கு தெரியும். எனவே செலை ஹெந்தவிதாரண உள்ளிட்ட அதிகாரிகளை இடமாற்றி அந்த இடத்திற்கு யுத்த களத்தில் நேரடியாக இருந்து பணியாற்றிய அதிகாரிகளை நியமித்தோம். அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பில் மொத்தம் 30,000 பேர் வரை இருக்கலாம் என நான் கணித்திருந்தேன். அதே போல அதன் பின்னரான அறிக்கைகள் மற்றும் கணக்கெடுப்புகளின் ஊடாக கிட்டத்தட்ட 32,000 பேருக்கும் அதிகமான விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகள் இருப்பதாக கண்டறியப்பட்டது. எனவே செலை உள்ளிட்டவர்கள் இராணுவத்திற்குள் இருந்து இப்படியான வேலைகளை தான் செய்து கொண்டிருந்தனர் என குறைப்பட்டுள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மரணிப்பதற்கு 2 கிழமைகளுக்கு முன் அவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை தனது நெருங்கிய நண்பருடன் சந்தித்து 2-3 மணித்தியாலங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சி.டி. விக்ரமரத்னவின் பூதவுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்ன என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். குறிப்பாக நான் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவர் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டார். அவர் நேர்மையாகவும் நற்குணங்களுடனும் அமைதியாகவும் சாந்தமானதாகவும் பணியாற்றினார். ஆனால் அந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவர் யாரையும் கோபத்தோடு உள்ளாக்கவில்லை என்பதோடு யாரையும் பகைத்துக் கொள்ளவில்லை. அரகலைய போராட்ட காலத்தில் கூட மிக திறமையாக செயற்பட்டவர். இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் 2-3 வாரங்களுக்கு முன்பு அவர் எனது மற்றொரு நண்பரான ரங்க கலன்சூரிய மற்றும் சில நண்பர்களுடன் சந்தித்து 2-3 மணி நேரம் பல விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருந்தோம். பேச்சுவார்த்தை முடிந்து நான் போகும்போது, சார், நான் உங்களுடைய வீட்டு பக்கமும் வந்து போக வேண்டும், சும்மா ஒரு காஃபி குடிப்போம் என்று கூறினார். எனவே அவருடைய இந்த மறைவு இவ்வாறு நடக்கும் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
முன்பு தான் அவரை சந்தித்து பல மணி நேரம் ஒன்றாக இருந்ததால் இந்த செய்தியை கேட்டதும் எனது மனதை மிக ஆழமாக பாதித்ததோடு பெரும் மனவேதனையை தந்தது. எனவே இந்த சம்பவம் எவ்வாறு நடந்தது, என்ன காரணம் என்று இன்னும் சொல்ல முடியாது. விசாரணைகளின் மூலமே அது தெரிய வரும். இவரை போன்ற முக்கியமான மனிதர்கள் அரசு சேவைக்கும் போலீஸ் துறைக்கும் ஏனைய சேவைகளுக்கும் மிகவும் முன்மாதிரியான ஒருவர் ஆவர். அவருடைய ஓய்வு காலத்தில் கூட அவரால் பணியாற்ற முடியும். 63 வயது என்பது ஒருவரின் சிறந்த அறிவும் முதிர்ச்சியும் அதிகரிக்கும் காலம், நன்றாக பணியாற்றக்கூடிய காலம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் அவர் நம்மை விட்டு பிரிந்துள்ளார் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான திசை காட்டிய அரசு ஜனநாயக விழுமியங்களை சிதைத்து சர்வாதிகார போக்கிலான தனிக்கட்சி ஆட்சியை உருவாக்க முயற்சிக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக சாடியுள்ளார். ஜனநாயக கட்டமைப்பானது சட்டமன்றம், நிறைவேற்றுத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியவற்றிற்கு இடையிலான அதிகார பரவலாக்கத்திலேயே தங்கியுள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டினர். நீதித்துறை எவ்வளவு சுதந்திரமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கே ஜனநாயகம் வலுப்பெறும். வரலாற்றில் மக்னா கார்ட்டா முதல் நவீன கால சர்வதேச இணக்கப்பாடுகள் வரை நீதித்துறையின் சுதந்திரம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இன்று உயர்மட்ட நீதித்துறை நியமனங்களை கூட செய்யாமல் அரசு நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கின்றது. மக்கள் நீதித்துறை மீதான நம்பிக்கையை இழக்கும் சூழலை அரசு உருவாக்கி வருகின்றது. திசை காட்டிய அரசு மக்கள் ஆணையை அவமதிக்கின்றது என்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு தற்போது சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை முறியடிக்க வர்க்கம், நிறம் மற்றும் கட்சி பேதங்களை கடந்து மக்கள் ஒன்று திரள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். அரசின் இத்தகைய போக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ போன்ற வர்த்தக சலுகைகளில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் எத்தகைய முயற்சிகளையும் மக்கள் சக்தியால் மட்டுமே தோற்கடிக்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனுர அரசால் தான் கைது செய்யப்படக்கூடாது என்பதற்காகவே தாம் தமிழ் பேசும் கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைத்திருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். வாக்குறுதிகளை கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் வாக்குறுதிகளை இதுவரையில் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். போராட்டங்கள் செய்து ஆட்சியை பிடித்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 22 மாதங்களாகியும் இதுவரையில் தமிழ் மக்களுக்காக ஒன்றும் செய்யவில்லை. இதனை நாங்கள் சுமாராக 30 மாதங்களுக்கு பின்னர் தட்டி கேட்போம். மாறாக நாங்கள் கூட்டணி அமைக்கவில்லை, மேடை அமைத்தோம். இது ஒரு கூட்டு முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. மக்களுக்காக நாங்கள் கேட்கும் மாகாண சபை தேர்தல், காணி விடுவிப்பு போன்ற விடயங்களை அரசாங்கம் கருத்தில் கொள்ளாவிட்டால் 30 மாதங்களுக்கு பின்னர் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்றார். 1994ஆம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தையின் போதுதான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனது சரியான தோற்றத்துடனான புகைப்படத்தை முதலில் நாங்கள் பார்த்தோம் என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. ஒரு ராணுவ தளபதியாக பிரபாகரனை முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் எனது கையால் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்ததில்லை. எனது பணி அதுவல்ல. ராணுவ தளபதியின் பணி ஒருவரது தலையில் துப்பாக்கியால் சுடுவது அல்ல. எனினும் எமது இள வயதில் இப்படி ஒரு நிலை இருந்திருந்தால் ஒருவேளை அந்த எண்ணம் எனக்கு தோன்றியிருக்கலாம். அத்துடன் ஆரம்ப காலத்தில் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகத்தான் வாழ்ந்தார்கள். எனவே அவர்களை நேருக்கு நேர் சந்திக்கும் மோதும் சந்தர்ப்பங்கள் இருந்ததில்லை. 1994ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தையின் போது பிரபாகரனின் உண்மையான புகைப்படம் கூட புலனாய்வாளர்களுக்கு கிடைத்தது. அதுவரை பிரபாகரனின் தோற்றம் தொடர்பான தெளிவான ஒரு புகைப்படமும் எங்களிடம் இருந்ததில்லை. 1994ஆம் ஆண்டு கிடைத்த புகைப்படத்திற்கு முதல் பிரபாகரனின் சாதாரண தர பரீட்சைக்கான அடையாள அட்டையில் இருந்த ஒரு புகைப்படம் தான் புலனாய்வாளர்களிடம் இருந்தது. அதன் பிறகு பிரபாகரன் இந்தியாவில் இருந்த போது எடுக்கப்பட்ட ஒரு தெளிவான புகைப்படத்தை தான்
நாங்கள் முதலில் பார்த்ததாகவும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.